ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரணவாய நன்மர். அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 9ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். வாழ்க்கை துணை நண்பர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். செலவுக்கு ஏற்ப வரவுகள் கிடைக்கும் என்பதால் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். மகிழ்ச்சியாக செலவுகளை செய்வீர்கள். காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்த்தால் ஆரோக்கியம் சீராகும். பேச்சுக்களில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. இல்லையெனில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அரசு செயல்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது என்பதால் அதை ஒத்தி போடுவது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில் சில சுணக்கங்கள் ஏற்படுவதால் அவர்களை அனுசரித்து செல்லவும். வேலையாட்களை அனுசரித்து செல்வதால் சிறு சிறு நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கும், வரவுகள் கிடைக்கும், நெருக்கடிகள் நீங்கும். ரிஷபம். மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பெற்றோர்கள் பெரியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் நண்பர்களின் தேவைகளை அறிந்து தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் அவர்களை மகிழ்வித்து அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். திடீர் சந்திப்புகள் ஏற்படும், அதனால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் உங்களை அனுசரித்து செல்வதால் வியாபார வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். உத்தியோகத்தில் உங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். லாபத்தினால் உங்களுடைய கையிருப்புகளை எல்லாம் இன்று செலவழித்து வியாபாரத்தில் புதிய கொள்முதலை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் அனுகூலமான நாள். மிதுனம். இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஆரோக்கியம் சீராகும். அதாவது அதிக நாளாக தொலை கொடுத்திருந்த நோய்கள் எல்லாம் ஒரு சிறப்பான மருத்துவம் அல்லது மருந்துகள் கிடைப்பதன் பேரில் அதையெல்லாம் சரியாகும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதால் அரசு விஷயங்களில் தைரியமாக செயல்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்காக வாங்கி மகிழ்வீர்கள். உயரதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதரவு இருப்பதால் கேட்ட சலுகைகள் கிடைத்து வேலை செய்வது மிக எளிதாக இருக்கும். நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் கலகலப்பாக இந்த நாளை கழிப்பதன் மூலம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் அனுகூலமான நாள், கலகலப்பான நாள். கடகம். சகோதரருடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும், ஆதரவுகள் கிடைக்கும், சகோதர பலம் கூடும். எதிர்ப்புகளை எளிதாக வெற்றி காண்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறாங்க, இல்லாட்டி ஆன்லைனில் செய்யக்கூடிய யூடியூப், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி உள்ள வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். வரவுகள் மூலம் உங்களுக்கு பணம் பழக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் சுய மருத்துவம் செய்வதை தவிர்த்து விட்டு ஏதாவது பிரச்சனைனா உடனே அதற்கான உரிய மருத்துவரை கண்டு மருத்துவர்கள் எடுப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பயணங்களால் சோர்வுகள் ஏற்படும், இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாது என்பதால் அதை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். மொத்தத்தில் இந்த நாள் வாய்ப்புகள் கிடைத்து ஒத்துழைப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மம். பூரிய சொத்து வழியில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள்லாம் இருந்தால் அதெல்லாம் இன்னும் எடுத்து வச்சுக்கிட்டே போகும். ஒரு சாதகமான தீர்வு எட்டக்கூடிய நிலைகளில் இருக்காது.
ஒரு இன்றைக்கி ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் திருப்பி அவனால் ஒருத்தர் வந்து வாயிலாக கட்டிகிட்டே இருப்பாங்க. வாகனத்தில் பயணம் செல்லும்போது வேகத்தை காட்டிலும் வேகம் இருப்பது நல்லது. வியாபாரம் சம்பந்தமான எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் நிதானம் தேவை. என்ன தான் நல்ல பார்ட்னராக இருந்தாலும் கூட உங்களுடைய எண்ணங்களை ஒரு நிதானமாக சொல்வது நல்லது. டாமினேட் பண்ணாதீங்க. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குழந்தைகளை கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டியிருக்கும். எளிதில் முடியும்னு நினச்ச காரியங்கள்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கிறதுனால மனம் சஞ்சலப்படும். கவலைப்படாதீங்க, போக எல்லாம் சரியாயிடும். அதனால் நம்ம நினச்ச காரியம் நடக்கணுமேங்கிறதுக்காக முனைப்போடு முனைகி நீங்களே உங்களை பொறுக்கிக்கிட்டு நாளை கருத்துக்காதீங்க. எதிர்பாராத சில செலவுகள்லாம் வரும். அதனால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும். பண புழக்கங்கள் கொஞ்சம் தட்டுப்பாடுகள்லாம் ஏற்படும். தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சிந்தனைகளாக தவிர்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மொத்தத்தில் எல்லோரையும் அனுசரித்து வாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள். கன்னி. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல புதிய கண்ணோட்டங்கள்லாம் உங்களுக்கு தோணும். புதிய கருத்துக்கள் தோணும். அதெல்லாம் அதிகாரிகளிடம் சொல்லி அதை செயல்படுத்தி உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரம் நன்றாக உயரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும். மனசில் புதுசாக ஆசைகள்லாம் தோணும். அது நடக்குமாங்கிறது அப்புறம் தான் பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் ஒரு விசித்திரமான வித்தியாசமான புதுவிதமான ஆசைகள்லாம் தோணும். இன்சூரன்ஸ் துறைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால கேட்ட சலுகைகள் கிடைத்து வேலை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் பொருளாதாரம் மேம்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். துலாம். உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை வேண்டான்னு விலையை நின்னாங்களோ அவங்களை தேடி உங்களை விரும்பி வருவார். நீங்கள் வந்தால் தான் ஆச்சுங்கிற மாதிரி வருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஈகோ காமிக்காமல் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலும் செழிப்பான உளைச்சல் உண்டாகும். அதை சந்தைப்படுத்துவதிலும் நல்ல ஒரு லாபங்கள் உண்டாகும். குழந்தைகளை பொறுப்புடன் செயல்படுவாங்க. அதனால் குழந்தைகளை தட்டி கொடுத்து அவங்கள முன்னேற்றிக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். பெரியோர்கள் ஆலோசனை உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகளை தரும், மாற்றங்களை தரும். அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காணுங்கள். உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட பதவி உயர்வு, இட உயர்வு எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் முன்னேற்றமான நாள். விருச்சிகம். வியாபார வணிகத்தில் சில தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் மனம் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் விருப்பங்கள்லாம் நிறைவேறதுனால கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உறவினர்கள்லாம் உங்களுக்கு மனமறிந்து செயல்பட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மறை சக்திகள், இறை சக்திகளை பற்றிய புரிதல்கள் உண்டாகும். அதில் ஆர்வம், ஆன்மீக நாட்டங்கள்லாம் அதிகரிக்கும். அரசு செயல்களில் அரசு உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். சிந்தனைகள் அடிக்கடி அலைபாயும். சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி செயல்படுவது நல்லது. உயர் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கிறதுனால அவங்கள கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது. நீங்களும் பதிலுக்கு முண்டாசு தட்ட வேண்டாம். புரிதல் அதிகமாக இருந்தால் இன்று இனிய நாள் உங்களுக்கு. தனுசு. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுவதற்கு சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தாயாருடன் விட்டு கொடுத்து சென்றால்தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபார சம்பந்தமான பயணங்கள், தொழில் சம்பந்தமான பயணங்கள்லாம் அதிகரிக்கும். அதனால் லாபமும் கிடைக்குங்கிறனால தைரியமாக ஒத்துக்கோங்க. பணி செய்ய இடத்துல இழுபறியாக இருந்த சில வேலைகளை இன்றைக்கி முடிப்பீங்க. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள்லாம் உண்டாகும். அதை பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் ஆதரவினால் இனிய நாளாக இந்த நாளை கடந்து செல்லக்கூடிய நாளாக இருக்கிறது. மகரம். வேலை செய்ய இடத்துல திறமைக்கு ஏற்ப உயர்வு உண்டாகும். பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் இன்றைக்கி சாதகமான முடிவுகளை கை கொடுக்கும். வியாபாரம் வணிகத்திலெல்லாம் வேலையாட்கள் ஆதரவாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் சில நம்பிக்கைகள்லாம் உங்களுக்கு வரும்.
மனதை உறுத்திட்டு இருந்த சில விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தெளிவான முடிவுகள் ஏற்பட்டு அதை சரி பண்ணுவீங்க. நண்பர்களோட தேவையற்ற நண்பர்கள்னு இல்லை, யார்ட்டையுமே தேவையற்ற விவாதங்களெல்லாம் செய்வதை தவிர்ப்பது என்று நல்லது. மொத்தத்தில் இந்த நாள் நம்பிக்கையுடன் வாதங்களை தவிர்த்து வந்தால் உயர்வு கிடைக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பம், குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள்லாம் நீங்கி தம்பதிக்குள்ளே ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இது வரைக்கும் எலியும் பூனையுமா அடிச்சிட்டு இருந்தவங்களாம் நம்ம பார்த்திங்கன்னா அப்படி நகமும் சதயமும் ஒட்டி உறவாடுவீங்க. மற்றவங்களுக்கு பொறாமற அளவுக்கு இருக்கும். பணப்புழக்கம், பண வரவுகளில் இருந்த நெருக்கடிகள்லாம் குறையும். நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். அவங்க உங்கள் மனதறிந்து நடப்பதனால நீங்கள் நினைத்த காரியங்களை அவருடைய ஆதரவாக செய்து முடிப்பீர்கள். மனதுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் சில மாற்றங்கள்லாம் செய்வீங்க. அது குடும்பத்தினரும் ஆமோதித்து அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். மனசில் புது புது விதமான ஆசைகள்லாம் தோன்றும், எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் செயல்படுத்தி வெற்றிப்பட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அதனால் ஆசைப்படுற தவறு இல்லையா, அதனால் ஆசைப்படுங்க. எண்ணங்கள் இல்லாத உயர்ந்த எண்ணங்களாக இருக்கட்டும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மனசில் வரும். அதையெல்லாம் வேலை செய்யும் இடத்தில் வெளிப்படுத்தி வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் திருப்திகரமான நாள். மீனம், நினைத்த காரியம் நினைத்தபடி செய்வதற்கு சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒற்றுமைகள்லாம் இருக்கும். சக ஊழியர்கள், அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்கள். புதிய நுட்பமான சிந்தனைகள்லாம் உருவாகும். புதிய புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் ஏற்படும். வீட்டிற்கு விலை உயர்ந்த விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அவர்களால் பெரும் புகழும் கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஏதோ ஒரு சம்பவங்கள்லாம் உங்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களை பழைய நிலையிலிருந்து மாற்றி ஒரு நல்ல ஒழுக்க நிலைக்கு மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் மாற்றங்கள் ஏற்பட்டு சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு திரு விசாஜோதிடத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌமியாய நமக.